நேரம் மாப்பிள்ளை கிட்ட 9 மணிக்கு கடையில இருப்பேன்னு சொன்னேன். ஆனா இப்பயே மணி 9 ஆயிடுச்சு. சீக்கிரம் கிளம்புடி. ஆமா கீர்த்தி, மாப்பிள்ள அங்க நம்ம வரலான்னு கிளம்பிட போறாரு. சீக்கிரம் வா. என்னதான் பண்ணிட்டு இருக்கா அவ ரூம் உள்ள? எத்தனை தடவை கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தாலும் இருக்கிறது தான் இருக்கும். வாடி போலாம். இதோ வந்துட்டேம்மா. எங்கேயாவது ரிலாக்ஸா கிளம்ப விடுறீங்களா? சும்மா வந்து நொய்யி நொய்யின்னு. சரிம்மா, என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு? என்னடி ட்ரெஸ் இது ஒப்பன் மாதிரி? ஒழுங்கா ஏதாவது புடவை கிடவை கட்டிட்டு வரலாம்ல. ஏன் தான் இப்படி பண்றியோ? இங்கே எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு இன்னும் உனக்கு தெரியல. சரி சீக்கிரமா போலாம். அங்க மாப்பிள்ளை கிளம்பிட போறாரு. நீ எந்த ட்ரெஸ்ஸையா போட்டு வா. ரொம்ப நேரமா வந்து விற்கிறீங்களா? எங்களுக்காக மடிச்சிருங்க. இந்த கீர்த்தி கிளம்ப தான் லேட் பண்ணிட்டா. ஆமா, என்ன கடை இது? ஏதோ பொட்டி கடை மாதிரி இருக்கா. இங்க வந்து நிக்கிறீங்க. இது ஒன்றும் பொட்டி கடை இல்லைங்க. கஸ்டமைஸ் சாரீலாம் இந்த கடையில தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் இங்க வந்தோம். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நம்ம பக்கத்துல பெரிய கடைக்கு போகலாம். சரி வாங்க, அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். இப்ப எப்படி இருக்கு? வழிலாம் பரவாயில்லையா? வழி கொஞ்சம் பரவாயில்ல கீர்த்தி. உன் ட்ரெஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, அவங்க 2 பேரும் எங்க போயிருக்காங்க? வேற ஏதோ கடையை பார்க்க போயிருக்காங்க. எப்படியும் போயிட்டு திரும்ப இங்கதான் வருவாங்க. வெயிட் பண்ணுவோம். என்ன கடை அது? ஒண்ணுமே நல்லா இல்ல. நம்ம இங்கேயே பார்க்கலாம். என்ன கடைக்குள்ள இத்தனை பேர் நிக்கிறாங்க? வாங்க மேடம் வாங்க. என்ன பார்க்கணும்? சுடிதார் பார்க்கணுமா, நைட் ட்ரெஸ் பார்க்கணுமா, என்ன பார்க்கணும்னு சொல்லுங்க. உங்ககிட்ட வெரைட்டியான சாரீலாம் நிறைய இருக்குதாமே. அதெல்லாம் பார்க்க தான் வந்தோம். என்கேஜ்மெண்ட்டுக்கு காட்டுற மாதிரி நல்ல புடவை எடுத்து காட்டு. சரி சரி, எல்லாரும் உட்காருங்க. அதோ இருங்க, போய் புடவை எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்களும் போய் உட்காருங்களா? ஏன் நிக்கிறீங்க? அதெல்லாம் பரவாயில்ல, நான் நின்றுட்டே இருக்கேன். சீக்கிரம் போய் முதல்ல புடவை எடுத்துட்டு வாங்க. புடவை பார்க்க நான் ஆர்வமா இருக்கேன். இந்தா காக்கா பாருங்க, நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு தானே கேட்டீங்க. இந்த பட்டு புடவை ரொம்ப கிராண்டா இருக்கும். இப்ப இதெல்லாம் 1 மினிட் சாரி மாதிரி நீங்க வாங்கி அப்படியே கட்டிக்க வேண்டியதான். நீங்க கட்டணுன்ற கஷ்டமும் கிடையாது. சரி சரி, அடுத்த புடவை எடுத்து போடுங்க. இது கல்யாண பொண்ணு கட்டுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சிம்பிளா நிச்சயதார்த்தம் மாதிரி. அப்படியாக்கா? அப்ப இத பாருங்க, டபுள் ஷேடு சாரி, பல இருக்கும். போட்டோக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கும்க்கா. இல்ல, எனக்கு பட்டு துணியிலே காட்டுங்க. பட்டு துணி தானே? இங்க பாருங்கக்கா, காஞ்சிபுரம் பட்டு, ஒரிஜினல் பட்டு. இந்த புடவைலாம் நீங்க காட்டினா அம்சமா இருக்கும் உங்க கலருக்கு. இதையே எடுத்துக்கோங்கக்கா நீங்க. இல்லங்க, இதுல கொஞ்சம் பார்டர் பெருசா இருக்கு. பார்டர் சின்னதா இருக்க மாதிரி. ஓ, சின்ன பார்டர் தானே? அப்ப இதை பாருங்கக்கா, இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப சின்ன பார்டரு. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த மாதிரி தான்க்கா இப்ப வாங்கிட்டு போறாங்க. இந்த மாதிரி பாருங்க, இதுல கட்டம் கட்டமா போட்டிருக்கு. எனக்கு இதுல பூ போட்ட டிசைன் இருக்கு. அதே மாதிரி பூ போட்ட டிசைனா தோரங்கா. இருங்க, சின்ன கடைன்னு சொன்னீங்களே, பாத்தீங்களா எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு? ஆமா, இவ்வளவு கலெக்ஷன் இருக்குன்னு நானே எதிர்பார்க்கல. இங்க பாருங்கக்கா, அதே மெட்டீரியல்ல, அதே துணியில பூ போட்ட டிசைன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது என்ன காட்டன் மாதிரி இருக்கு? ஷைனிங்கான மெட்டீரியல்ல காட்டுங்களேன். ஷைனிங்கான மெட்டீரியல் தானே? அப்ப இதை பாருங்க, இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த புடவை பாத்தீங்களா, ஷைனிங்கா இருக்கும். உங்களுக்கு கட்டியிருக்கிறதே தெரியாது. என்னடி கீர்த்தி, இன்னுமா உனக்கு புடவை பிடிக்கல? அவங்க கடையில இருக்க எல்லா புடவையும் எடுத்து காட்டிட்டாங்க. எங்க கடையில புதுசா கஸ்டமைஸ் சாரி கொண்டு வந்திருக்கோம்க்கா. ஒரே துணி மெட்டீரியல்ல பொண்ணுக்கு புடவையும் மாப்பிள்ளைக்கு சட்டை வேஷ்டியும் தச்சு கொடுத்துருவோம். அது மேட்சிங்கா நல்லா இருக்குமே, அதை காட்டுங்க. சரிக்கா, அப்போ நீங்க இது வரைக்கும் பார்க்காத துணியிலேருந்து ஒரு துணி எடுத்துட்டு வரேன். இந்த துணியை பாருங்க. இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல உங்களுக்கு புடவையும் மாப்பிள்ளைக்கு சட்டையும் தச்சு கொடுத்துருவோம். இது என்ன நல்லா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லாவே இல்லைன்னு சொல்ல வந்து அவளுக்கு பிடிச்சிருக்குன்ட்டால. இவ டேஸ்டி ஏன் தான் எப்படி இருக்கோ. இந்த மெட்டீரியல் ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கு. இதுல புடவை தச்சு போட்டா எனக்கு நல்லா தான் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தா தான் நான் எடுப்பேன். எனக்கும் இந்த மெட்டீரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட சைஸை மெஷர்மெண்ட் பண்ணி எனக்கும் வேட்டி சட்டை எதுவும் தச்சு கொடுத்துருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி இருங்க, இந்த துணியில உங்களுக்கு புடவை மாதிரி வச்சு காட்டுறேன். கொஞ்சம் எழுந்து நில்லுங்கக்கா. எந்த துணியா இருந்தாலும் வச்சு பார்த்தா தான் அழகு தெரியும். இது சும்மா இப்ப புடவை துணி மாதிரி மடிச்சுக்கிறேன். இப்ப பாருங்க. இப்ப சொல்லுங்க, இந்த துணி எப்படி இருக்குதுன்னு? உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இப்ப சொல்லுங்க, புடவை எப்படி இருக்குன்னு. புடவை சூப்பரா இருக்கா? பெட்ஷீட்டை போத்தின மாதிரி இருக்கு. அம்மா சும்மா இருங்கம்மா, எனக்கு இது பிடிச்சிருக்கு. நீங்க அவங்களுக்கும் இதே மாதிரி வச்சு காட்டுங்களேன். சார், நீங்க 2 பேரும் இதை போட்டுட்டீங்கன்னா அம்சமா இருக்கும் சார். இதையே எடுத்துக்கோங்க. சரிங்க, நான் இதையே ஃபைனல் பண்றேன். இதோட சட்டையும் பிளவுஸ் புடவை எல்லாம் எவ்வளவு ஆச்சுன்னு